வணக்கம் டீச்சர்ஸ். 2024-25 அகாடமிக் இயரில் எண்ணும் எழுத்தும் 2 டேர்ம்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு டேர்ம் 3ல் அடியெடுத்து வைக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். டேர்ம் 3 இங்கிலீஷ் மாடியூல் 1 ஃபுட் வி ஈட். இந்த மாடியூலை கிளாஸ் ரூமில் எப்படி டிரான்சாக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். டே 1 ஸ்டார்ட்ஸ் வித் greeting. வெல்கம் வெல்கம், ஹவு டு யூ டூ அப்படிங்கிற வார்ம் அப் சாங்கை ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாடுறோம். ஆக்டிவிட்டி 1A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரிவைசிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட். இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான காமன் ஆக்டிவிட்டி. போர்ட் ரஷ்ங்கிற கேம் மூலமாக லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட்டை ரிவைஸ் பண்ண போகிறோம். போர்டை 4 காலமாக டிவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் 4 டீம்ஸாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு டீம்லையும் எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒவ்வொரு டீம்லையும் இருக்க அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை கால் அவுட் பண்ணி ஒரு லெட்டர் சொல்ல போகிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவங்களுக்கான லெட்டர்ஸை அவங்க டீமுக்கான காலமில் போர்டில் எழுதணும். அந்தந்த டீமில் இருந்து மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்கள அரும்பு ஸ்டூடெண்ட் எழுதின லெட்டரில் தொடங்கக்கூடிய வேர்டையும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸையும் எழுத சொல்கிறோம். எந்த டீம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சான்ஸ் கிடைக்கிற வர இந்த கேமை கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட ஒர்க் புக் எக்ஸசைசஸ் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். டே 2 டே 1ல் பாடின வெல்கம் சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 2A ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீட் சென்டென்சஸ் யூஸிங் சிவிசி வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 1, 2, 3க்கான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக சென்டென்சஸ் மேக் பண்ண தேவையான பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் வேர்ட் கார்ட்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க வேர்ட் கார்ட்ஸை காண்பிச்சு ரீட் பண்ண சொல்கிறோம். அவங்க ரீட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணால் நாம் ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு பிக்சரை போர்டில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கான சென்டென்ஸை பில்ட் பண்ணுறோம். தென் ஸ்டூடெண்ட்ஸை 5 டீம்ஸாக பிரித்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பிக்சர் கார்டு கொடுத்து அந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் பில்ட் பண்ண சொல்கிறோம். அப்படி அரேஞ்ச் பண்ண சென்டென்ஸை நம்மக்கிட்ட படித்து காட்ட சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் போர்டில் இருக்க சென்டென்சஸை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்டோரி புக்ஸ், லேபிள்ஸ், ரேப்பர்ஸ் இது மாதிரி எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் வேர்ட்ஸை படிக்க என்கரேஜ் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 2B இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி ரீடிங் ஃப்ளூயன்ட்லி. இந்த ஆக்டிவிட்டியும் 3 கிளாஸஸ்க்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரீடிங் ஃப்ளூயன்சியை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செய்ய வேண்டிய ஒரு காமன் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு a list of letters and வேர்ட்ஸும் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸும் கொடுத்துருக்காங்க. 60 மினிட்ஸ்ங்கிற டைம் லிமிட்டை செட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை 1 by 1 கூப்பிட்டு அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் படிக்க சொல்கிறோம். யார் அதிக வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் படித்தாங்களோ அவங்கள ஸ்டார் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். படிக்க முடியாத வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸை படிக்க வைக்கிறதுக்காக ஃப்ரீக்வெண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இந்த டேக்கு ஒர்க் புக் எக்ஸசைசஸ் எதுவும் கிடையாது. டே 3 வெல்கம் சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 3A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி reinforcing the vocabulary using the structure this is, these are. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க இந்த ஆக்டிவிட்டிக்கான பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் புக் ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆளுக்கு ஒரு A4 ஷீட் கொடுத்து டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் புக்கை ரெடி பண்ண கைட் பண்ணுறோம்.
ஜிக்ஸாக் புக் ரெடி பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1ல A4 ஷீட்டை ஜிக்ஸாகாக ஃபோல்ட் பண்ண சொல்கிறோம். ஸ்டெப் 2, ஃபோல்ட் பண்ண பிறகு அவங்க நேம்ஸை ஃப்ரண்ட் பேஜில் எழுத சொல்கிறோம். ஸ்டெப் 3, அடுத்த பேஜில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்பிள் வரைஞ்சி கலர் பண்ண சொல்கிறோம். அடுத்தடுத்த பேஜஸில் ஒரு பிரிஞ்சால், ஒரு கார் அண்ட் ஒரு ட்ரம் இது எல்லாத்தையும் வரைஞ்சி கலர் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் ரைட் சைடில் 2 ஆப்பிள்ஸ் வரைய சொல்கிறோம். அடுத்தடுத்த பேஜஸ்லையும் 3 பிரிஞ்சால்ஸ், 4 கார்ஸ், 5 ட்ரம்ஸ்னு வரைஞ்சி கலர் பண்ண கைட் பண்ணுறோம். தென் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை திஸ் இஸ் அண்ட் தீஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி அப்ராப்ரியேட் சென்டென்சஸை பிக்சர்ஸ்க்கு கீழே எழுத சொல்கிறோம். ஜிக்ஸாக் புக் செஞ்சு முடிச்ச பிறகு அவங்கவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக் புக் பற்றி பேச சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிளை டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க கிரிட்டை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். Day 4, Activity 4A, Large Group Activity, Introducing Food Items and Describing Words. இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு சால்ட், பாம் கேண்டி, லெமன், பிட்டர் காட், சில்லி, சிப்ஸ், கேரட், வாட்டர்மெலன், ஆரஞ்ச் இந்த மாதிரி ரியல் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். கேரட், பிட்டர் காட், வாட்டர்மெலன், ஆரஞ்ச் இது எல்லாத்தையுமே ஸ்லைசஸாக பண்ணிக்கிறோம். நம்ம கொண்டு வந்திருக்க எல்லா திங்ஸையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி அவங்களோட கண்களை கட்டிட்டு டேபிளில் வச்சிருக்க திங்ஸில் ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ண சொல்கிறோம். தென் வாட் டிட் யூ டேஸ்ட்? இஸ் இட் ஸ்வீட் ஆர் சவர்? இப்படி கொஷின்ஸ் கேட்டு அதற்கான ஆன்சர்ஸை சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டு யூ லைக் த டேஸ்ட் அப்படின்னு கேட்டு எஸ் ஐ டூ அல்லது நோ ஐ டோன்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேரட், கிரேப்ஸ், மேங்கோ, சிப்ஸ் இதையெல்லாம் சாப்பிட கொடுக்குறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? விச் ஒன் இஸ் கிரன்ச்சி? விச் ஒன் இஸ் ஜூஸி? விச் ஒன் இஸ் கிறிஸ்ப்? இது மாதிரியான கொஷின்ஸை கேட்டு கேரட் இஸ் கிரன்ச்சி, சிப்ஸ் ஆர் கிறிஸ்ப், கிரேப்ஸ் ஆர் ஜூஸி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டியில் அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸோட நேம்ஸையும், மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபுட் ஐட்டம்ஸோட கலர், டேஸ்ட், டெக்ஸ்சர் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு ஃபுட் ஐட்டமோட சேம் டேஸ்ட் ஆர் டெக்ஸ்சர் இருக்க இன்னொரு ஃபுட் ஐட்டமை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீம், பிட்டர் காட். ஆக்டிவிட்டி 4B, சாண்ட் டைம், ரீஇன்ஃபோர்சிங் த நேம்ஸ் ஆஃப் ஃபுட். இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மெட்டீரியல்ஸ் நீடடில் கொடுத்துருக்க ஃபுட் ஐட்டம்ஸோட லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பிக்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரேல வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக நிற்க வைக்கிறோம். நாம் மிடில் நின்றுட்டு பிக்சர் கார்டை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காண்பிச்சு லுக் அட் திஸ், லுக் அட் திஸ் அப்படிங்கிற சாண்ட்டை சொல்கிறோம். தென் மொட்டு அண்ட் மலர் ஸ்டூடெண்ட்ஸை அந்த சாண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒருத்தரை கொஷின் கேட்க சொல்லி இன்னொருத்தரை ஆன்சர் பண்ண சொல்லி எல்லா பிக்சர் கார்ட்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் லஞ்ச் சாப்பிட்றப்போ வாட் இஸ் இன் யுவர் பிளேட், ஹவு டஸ் இட் டேஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணுறோம். வீட்லையும் பேரண்ட்ஸ் கூட ஃபுட் அண்ட் டேஸ்ட் பற்றி பேச என்கரேஜ் பண்ணுறோம். இந்த 2 ஆக்டிவிட்டீஸையும் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக் அல்லது டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். Day 5, Activity 5A,
லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி லிசன் அண்ட் ரைட். இது கிளாஸஸ் 1, 2, 3 3 பேருக்குமான காமன் ஆக்டிவிட்டி. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க அவங்கவங்க லெவலுக்கான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிக்டேட் பண்ணுறோம். அதுக்கான ஒர்க் புக் பேஜ் நம்பர்ஸை அந்த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ்க்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. இந்த லிசன் அண்ட் ரைட் எக்ஸசைஸில் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸை மட்டும் டிக்டேட் பண்ண போகிறோம். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஒர்க் புக்கில் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்து அதில் சில வேர்ட்ஸ் மட்டும் பிளாங்காக இருக்கும். ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டர் அடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டராக அமையிற மாதிரி தான் இந்த டிக்டேஷனை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம சொல்லக்கூடிய வேர்ட்ஸை லிசன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி முன்னாடி வேர்டோட லாஸ்ட் லெட்டரை மேட்ச் பண்ணி அந்த இடத்துல இதை எழுதணும். கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான சென்டென்சஸை டிக்டேட் பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டி 5B சாங் டைம் பேட் கேக். இதுவும் கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான காமன் ஆக்டிவிட்டி தான். இதுக்காக ஒரு கேப்பை பேப்பரை ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த கேப்பை காண்பிச்சு திஸ் இஸ் அ பேக்கர்ஸ் கேப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தென் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க பேட் கேக் சாங்கை பாடி ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே கிளாஸஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட ஒர்க் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 5C ஸ்டோரி டைம் த ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில். இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமான ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. கிளாஸ் 2 புக்கில் இருக்க த ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில் அப்படிங்கிற ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறோம். அனெக்சரில் கொடுத்துருக்க ஸ்டோரி பிக்சர்ஸை யூஸ் பண்ணி பிக்சர் கார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பிக்சர் கார்டாக ஸ்டூடெண்ட் கிட்ட காண்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸை பேச சொல்கிறோம். வாட் அனிமல்ஸ் டு யூ see in the picture? What did the turtle do before eating? இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்டு ஆன்சர்ஸை எலிசிட் பண்ணுறோம். தென் ஒவ்வொரு பிக்சராக காண்பிச்சு ஆக்சுவல் ஸ்டோரியை நரேட் பண்ணுறோம். ஸ்டோரியை முடிச்சப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குட் மேனர்ஸ் பற்றியும் வீட்டுக்கு வர கெஸ்ட்டை எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறோம். இந்த டேல கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக் எக்ஸசைசஸ் கிடையாது. டே 6 ஆக்டிவிட்டி 6A ரீடிங் டைம். இந்த டே ரீடிங் அண்ட் ரைட்டிங்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கப்பட்ட ஒரு டே. இந்த டேல கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸை த ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில் ஸ்டோரியை ரீட் பண்ண சொல்ல போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் ஸ்டோரியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க மாதிரி வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கார்ட்ஸை ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க சொல்கிறோம். QR கோடை ஸ்கேன் பண்ணி ஆடியோவை ப்ளே பண்ணுறோம். அந்த ஆடியோவை லிசன் பண்ணி வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் ஸ்டோரி இது எல்லாத்தையும் படிக்க ஹெல்ப் பண்ணுறோம். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரியை ரீட் பண்ணும்போது கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸை அந்த டேக்காக கொடுக்கப்பட்டிருக்க காப்பிரைட்டிங் எக்ஸசைசஸை பண்ண சொல்கிறோம்.